இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தல டோனி வந்து அவரோட ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிட்டாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஞ்சியில் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்பயுமே வழக்கமாக இது மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது வழக்கமாக தான் வச்சுருக்காரு டோனி. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கிரிக்கெட் டச்சஸ் ஒரு 4, 5 மாதம் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த டச்சை எடுத்துகிட்டு வரதுக்கு ப்ராக்டிஸ் செஷனை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ போன வருஷம் பயங்கரமாக பிக் இருந்தது. 2023ல் சென்னையில் கேம்பெயினில் ஆடும்போது இந்த பிக் எடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் ரஞ்சியில் ஆடும்போது இந்த பிக் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன சென்னை கேம்புக்கு வரல. சென்னை கேம்புக்கு வந்தோடனே இதோட பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ போன வருஷமே பயங்கர கட்ஸோடு வந்தார். ஸோ இந்த வருஷம் பார்ப்போம். ஒரு தல டோனி மாசான பாடி பில்டராட்ட வராரு. இது எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். லுக் ஸ்டைலும் பயங்கரமாக மாற்றிட்டு இருந்தார். ஸோ பார்ப்போம், எதிர்பார்ப்போம் தல டோனி எப்படி கூலாக இருக்காரா. கூல் இவர் வந்து ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல கைஸ். ஏன்னா போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் சென்னையில் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் கேம்பெயின் போடுவாங்க. மார்ச் மாதம் ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போ தான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் மார்ச் எண்டில் வந்துட்டு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ யார் யாருக்குன்னு வந்து ஷெட்யூல்ஸை நான் வர வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஃப்ராஸ் கானை ஜடேஜா வந்து ரன் அவுட் பண்ணி விட்ருவார் இன்றைக்கி நடந்த டெஸ்ட் மேட்சஸில். அதுக்கு வந்து அப்பாலஜியும் பண்ணியிருக்காரு அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில். ஸோ அவர் வந்துட்டு வெல்டிசர். அவர் வந்து சஃப்ராஸ் கான் இன்னும் ஒரு செஞ்சுரி கூட போட்டுட்டு போயிருப்பார். ஏன்னா ஒரு அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு இருந்தார். ஒரு 61க்கு ரன் அவுட் ஆயிடுவார். கரெக்டாக அந்த சமயத்தில் ஜடேஜா 99ல் இருப்பார். ஸோ ஓரளவுக்கு அவர் எப்படியோ ரன் அவுட் ஆகிட்டார், அதை விட்டுருங்க. ஸோ ஜடேஜாவும் அப்பாலஜைஸ் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்த மேட்சஸில் சஃப்ராஸ் கான் ஒரு 100 போடுவார்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு சஃப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சான்சஸ் கொடுக்காமே வச்சுருந்தாங்க பிசிசிஐ. ஸோ இப்போ வந்துட்டு அவருக்கு ஃபார்மில் ஃபஸ்ட் மேட்ச்சே வந்தோடனே 50 அடிச்சு அவங்க மூஞ்சி எல்லாமே கறி பூசிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பார்ப்போம், இனிமேல் வர எல்லா மேட்சஸும் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணி நம்ம டீமில் இருப்பாருன்னு எதிர்பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே புது ஜெர்சியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன புதுசாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஹீரோ குரூப்ஸ் இந்த இது வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து ஈத்தன் ஏர்வேஸ்ன்னு போட்டிருக்காங்க. இவங்க தான் மெயின் ஸ்பான்சராக இருப்பாங்க. அப்புறம் இந்த சின்ன சின்ன ஸ்பான்சர் சைடில் போட்டிருப்பாங்க. கல்ஃப், அமேசானு, இந்த மாதிரி ஐபிஎல் அந்த லோகோஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மிச்சப்படி அவ்வளோதான். இந்த ஜெர்சியில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இது போல் மேலும் ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிச்சப்படி அவ்வளோதான். பை கைஸ்.